ஹாய் பேரண்ட்ஸ், நீங்கள் 8 மந்த் ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. இல்லை ஆல்ரெடி டெலிவரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளார உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி நான் ரீசெண்டாக எனக்கு வந்து 2 ஃபீட்பேக்கை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேரண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து என்னோட சாலிட் வெபினார் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. குழந்தை அழுவும் போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சாலிட்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு சாலிட்ஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பேரண்ட்டு என்னோட 2 வெபினாருமே அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேபி வளர்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப வந்து பயம் இருந்துச்சு, ஒரு டவுட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ செகண்ட் பேபிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நியூபார்ன் வெபினார் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ சாலிட்ஸ் அட்டன் பண்ணேன். என்னோட செகண்ட் பேபி நான் ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறேன், என்னோட லைஃப் டைம் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பீடியாட்ரிஷனை மட்டும் இல்லாமல் 2 குழந்தைங்களோட அப்பாவா குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த வெபினார் எடுக்கிறது. ஸோ இப்போ இந்த நியூபார்ன் வெபினாரில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு லாக்டேஷன் ரிலேட்டடாக எப்படி லேட்ச் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு ஃபீட் கொடுக்கறது, அவங்களோட வெயிட் கெயின் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப கோலிக் பெயினால் அழுகுறாங்க, இல்லை பால் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் டெய்லி கேர், அதாவது குழந்தைக்கு எப்படி ஆயில் மசாஜ் பண்ணணும், எப்படி குளிக்க வைக்கணும், எப்படி வந்து அவங்களுக்கு நெயில் கட் பண்ணணும், டம்மி டைம் பண்ணணும், ஃப்ளாஷ் கார்டு காமிக்கணும், இந்த மாதிரி டெய்லி உங்கள் குழந்தைய கேர் பண்ணுறதுல சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நான் நியூபார்ன் வெபினாரில் லைவாக நானே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் 2 குழந்தைங்களோட அப்பாவாக ரியல் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதையும் நான் வந்து என்னோட சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் வந்து உங்களுக்கு லைவாக சொல்லிக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெபினார் முடிஞ்சு 1 வீக் வரைக்கும் உங்களோட எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணுவேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்குற ஒரு டவுட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஸோ 1 வீக் முடியும் போது உங்கள் குழந்தைய கேர் பண்ணுறதுல 100% கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அது வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து என்னோட லாஸ்ட் 11 பேட்ச் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்த ஃபீட்பேக்லேருந்து எனக்கு அதுதான் வந்து புரிஞ்சிட்டுது. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகணும், எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா நியூபார்ன் வெபினார் அட்டன் பண்ணுங்கள். வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டீம் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க.